நம்மளோட பிளவுஸ் பேட்டர்ன் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன். நம்ம ஆன்லைன் பேமெண்ட்ல தான் பணம் வாங்கிட்டு இருக்கோம். கூகுள் பே, ஜிபே, அதாவது ஃபோன்பே மூலியமா தான் பணம் வாங்கிட்டு இருக்கோம். ஏன் அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, நீங்க கொடுக்குற காசுல தான் நான் போயிட்டு இத்தனை பேர் 10 பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இந்த 10 பேருக்கான மெட்டீரியல் நம்ம வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு பேக் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்குற காசுல தான் நான் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து பேட்டர்ன் போட்டு உங்களுக்கு நான் கொரியர் பண்றேன். ஒரு நாள் முன்ன பின்ன ஆனாலும் உங்களுக்கான பொருள் உங்ககிட்ட கரெக்டா வந்து சேர்ந்துடும். அதே சமயம் கேஷ் ஆன் டெலிவரிக்கு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணணும். ஜிஎஸ்டி அப்ளை பண்றதுக்கு ஈஸியா அப்ளை பண்றதுக்கு நம்மகிட்ட நம்மளோட கடை சொந்த இடத்துல இருக்கணும். அந்த சொந்த இடம் நம்ம பேர்ல இருக்கணும். அது ஜிஎஸ்டி ஈஸியா வாங்கலாம். பட் நம்ம வாடகைக்கு இருக்கும் பொழுது ஜிஎஸ்டி வாங்குறதுக்கு கடைக்காரங்களோட அக்ரிமெண்ட் காப்பி வேணும். அதுவும் இல்லாம அவங்களோட ப்ரூஃப்லாம் வேணும். நம்ம கிராமத்துல இருக்கோம், நம்ம கிராமத்துல தான் கடை வச்சிருக்கோம். அப்படின்னும் பொழுது இங்க கிராமத்து சைட்ல அந்த அக்ரிமெண்ட், அந்த ஜிஎஸ்டி பத்தி வந்து சொல்லி புரிய வைக்க முடியல. இது வரைக்கும் நம்ம போன பேட்ச்ல ஒரு 20 பேருக்கு வந்து நம்ம பார்சல் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அடுத்த பேட்சுக்கு 10 பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, பேமெண்ட் போட்டிருக்காங்க. இவங்க போட்டிருக்க பேமெண்ட்ல தான் இவங்களுக்கான மெட்டீரியல் போயிட்டு வாங்கிட்டு வந்து நாம பேட்டர்ன் ஷீட்ல பேட்டர்ன் ரெடி பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணுவேன். இது வரைக்கும் ஒரு 250-300 பேர்கிட்ட பேட்டர்ன் அமைச்சிருக்கேன். யாரையும் ஏமாத்தல. ஓரிரு நாள் முன்ன பின்ன ஆனாலும் அவங்களுக்கான பொருள் உங்ககிட்ட கண்டிப்பா வந்து சேர்ந்துடும். நன்றி, வணக்கம்.